ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்னைக்கு உங்களுக்கு சோயா சங்க் 65 தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு சோயா சங்க் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோன்னே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சோயா சங்க்ஸை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறி அந்த தண்ணியோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இதை இந்த தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணியை வடிகட்டினா கூட இப்படி தனித்தனியாக நல்லா கையில் பிழிஞ்சு எடுங்க. உங்களுக்கு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ்லாம் வந்துடும். பிழிஞ்சு எடுத்துட்டேன். எல்லாத்துலேயும் எடுத்துட்டு இப்போ 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஆச்சி சிக்கன் 65 மசாலா 1/4 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். அது எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு, ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி பேட்சாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். பார்த்திங்களா, நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக எண்ணெயில் ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சோயா சங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பேட்சாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. நீங்கள் கூட கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மேலே லெமனும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.